ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீமென் ஹூக்கோட ஒரு ஹாரரான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் லைவில் வந்து ஒன் ஷாட்டில் வந்து ஹாரர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானம் போல் சும்மா சாதாரணமாக படுத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது தான் இது. சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் வந்து ஹெட்செட் மஸ்ட். ஏன்னா வந்து எடிட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் போடுவேன் நான் பேக்ரவுண்டுக்காக. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். தென் வந்து தில் இருந்தால், ஒரு தைரியம் இருந்தால் நைட்டு பாருங்கள். ஓகே, சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். இங்கே வீமென் ஹூக் 3 பேருமே ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, வீமென் ஹூக் அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த சேனலில் இருக்கும். ஸோ இவங்களோட சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே லைக் ஹாரரை அந்த மாதிரி ஒரு மாதிரி த்ரில்லரான இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணிட்டு வர்றது, நெகட்டிவ் வைப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி வேணுங்கன்னே அங்கே ஓஜா போர்ட் விளாண்டு அந்த மாதிரி ரொம்ப க்ரேஸியான ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட சேனலில் எப்பயுமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். பேய் இருக்குன்னா பேய் இருக்குது, பேய் இல்லைனா பேய் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி, ஏதாவது துணி ஆடுறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஒன்று புதுசாக ஒரு ஹாண்டரான ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவ்வளோ தான்டா இன்ட்ரடக்ஷன். வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது தேவங்கோட கையில் ஒரு மொபைல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போயிட்டுருக்காரு தேவங்க. காய்ஸ், ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியும். இதில் வந்து நம்ம வந்து 1 மில்லியன் அடிக்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேவங்க வந்து ஜங்குகை பார்த்து கேட்டுட்ருக்காரு. ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. 1 minute guys அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்புறம் அப்படியே கேமராவை ஃப்ரண்ட்டில் திரும்பி காட்டுறாரு. ஸோ ஒரு பெரிய ஹாண்டரான ஒரு வீடு. ஸோ இங்கே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா 99th வீடியோ பழசு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் 1 மில்லியன் வந்து ரீச் ஆகிட்டதால் அதுக்காக ஒரு செலிப்ரேஷனுக்காகவும் இந்த ஒரு பெரிய ஹாண்டரான வீடு நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அவர் போட்டிருப்பார். நிறையா பேர் வந்து கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி இந்தியாவில் இந்த 3 பிளேஸில் போகவே கூடாது அப்படிங்கிற இடத்துல டாப் 1ல் எது இருக்கோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் உள்ள லொக்கேஷன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணி இதுதான் ப்ரோ அதுதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீமென் ஹூக்குக்கு சொல்கிறாங்க. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆசைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இப்போது அப்படியே முன்னாடி வந்து காட்டுறாரு. அங்கே உள்ள ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே தலைவா போயிட்டியா, வேறு லெவல் தலை நீனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே தேவங்க வந்து சரி காய்ஸ் நம்ம இப்போது வீட்டுக்குள்ளே போகலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு திருத்தம் இருக்குது. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ அது நம்ம இது வரைக்கும் லைவில் நாங்கள் போட்டதே கிடையாது. நிறைய தடவை ஹாண்டட் வீட்டுக்கு போயிருக்கோம். நிறைய பேர் சொல்கிறீங்க இதெல்லாம் எடிட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் லைவில் மட்டுமே இருக்க போகிறோம். ஸோ என்ன ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே கண்ணார பார்க்க போகிறீங்க. நாங்கள் இதில் எதுவுமே போய் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஜிமின் வந்து இங்கே வந்து நிறைய கேமரா செட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பாருங்கள் ஜிமின் அங்கே வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பொறுமையாக உள்ளே போயிட்டே நடந்துக்கிட்டே பேசிகிட்ருக்காரு. ஸோ ஜிமின் அங்கங்கே எல்லா வால்லையும் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 4 கேமரா. அதுக்கப்புறம் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன மச்சான் அது? அது லேட்டராக சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்கிறாரு. லேட்டராக சொல்கிறாங்களாம் சப்ஸ்கிரைபர்ஸ். சரி ஓகே, இப்போ அவன் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினோடதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நாங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்மளோடது தான்.
என்னோடதுல லைவ் போயிட்டுருக்கும். அதே மாதிரி அவரோட மொபைல்லையும் அந்த மொபைல் வந்து எத வந்து கேப்சர் பண்ணும்னா, இந்த 4 கேமராஸ் நாங்க இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த கேமராஸ் எல்லாமே ஒரே மானிட்டர்ல 4 சைட்ஸ்லயும் தெரியிற மாதிரி. ஸோ 4 ஹாஃபா டிவைட் பண்ண மாதிரி, அந்த கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி, அந்த அந்த ஜிமினோட ஃபோன்ல அந்த லேப்டாப்பை வந்து தெரியிற மாதிரி, லைக் 4 மூலையில இருக்கிற கேமராவும் இங்கே வந்து மக்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற மாதிரியான விசிபிலிட்டியில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் நான் கொடுத்துருக்க லிங்க் இதோ இந்த லைவ்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி இங்கே என்னென்ன நடக்குது, இந்த 4 மூலையிலையும் என்ன தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் தனியாக பார்க்க பயப்பட மாட்டீங்க. ஸோ தனியாக பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைனா குரூப்பாக பார்த்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட பார்க்குறதா இருந்தாலும் சரி, நத்திங் வரிஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அம்மாவோட மொபைலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலோ யாரோட மொபைலாக இருந்தாலும் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து ஜிமினாவோடதில் அந்த மானிட்டரில் தெரிகிற அந்த 4 ஸ்க்ரீனையுமே பார்த்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நான் வந்து சைமல்டேனியஸாக கையை பிடிச்சிட்டே நான் வந்து இந்த லைவை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டே ஜங்குக்கு இங்கே வாடா, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே தேவங்க வந்து ஜங்குக்காட்ட கொடுத்துட்டாரு. இங்கே ஜங்குக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் அவரோட ஃபேஸ் காமிச்சிட்டு, ஹாய் காய்ஸ், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹாரராக தான் இருக்குது. இருண்டவ கண்ணுக்கெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்களே அதுதானோ? ஆனால் தேவங்க, உனக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குவை கேட்குறேன். என்ன ஃபீல் ஆகுது? நம்ம இது வரைக்கும் நிறையா வீட்டுக்கு போயிருக்கோம். ஹாண்டட் ஹவுஸ் எபிசோட் 20 தானே கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைவில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கேட்டுட்ருக்கார் ஜங்குக்கா. ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. 20th எபிசோடு இது. நிறைய வீட்டுக்கு போயிருக்கோம். சில வீட்டில் ரொம்ப சப்புன்னு இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதை போய் ஐயோ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிகு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். தெரியல, எனக்கு நைட் ஃபுல்லாக யார் லைவில் இருக்க போகிறீங்கன்னு தெரியல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த லைவில் எத்தனை பேர் இருக்காங்க வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே 25+Kக்கு மேலே இருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கீங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்டு வந்திருக்கணுமோ இன்றைக்கி லைவுன்னு. சர்ப்ரைஸாக பண்ணலான்னு அந்த ஜிம்மன்னா இதாண்டா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங் சொல்கிறாரு. ஸோ இங்கே சரி விடுங்கடா, சர்ப்ரைஸ் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்ருக்காங்க. டைம் பார்த்தா மணி 9:15. ஸோ இங்கே வந்து தேயாங் சொல்லிகிட்ருக்காரு, சரி காய்ஸ் இங்கே பாருங்கள், 100K வியூஸ்க்கு மேலே வியூவர்ஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காட்டுறேன் இந்த வீட்டில் அப்படிங்கிறாரு. சர்ப்ரைஸ் வேறையா? என்ன ப்ரோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இங்கே அப்படியே அந்த ஹாலில் உட்காந்துருக்காங்க. லைட்டாக ஒட்டடையாக இருக்குது. என்னடா மச்சான், வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு தான் வரோம் போலையே, யாருமே இந்த க்ளீன் பண்ணிலாம் வைக்கவே முடியாது. ஏன் பேய்ங்களா, நீங்கள் இருக்கிற இடம் தானே, கொஞ்சம் நல்லா தான் வச்சுக்கிட்டா என்னவா, ஒட்டடையாக இருக்குது, நாங்கள் தான் வந்து க்ளீன் பண்ணி விடணுமா, ரோதனையாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்புறம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 ஒரு ஸ்க்ரீனில் 4 ஸ்க்ரீனுமே தெரிகிற மாதிரி பாட்டாக பிரித்த மாதிரி காமிச்சிட்டு அதில் வந்து ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ ஜிம்மினை டக்குன்னு ஜங்குகாட்டேருந்து வாங்கிட்டு ஜிம்மின் ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனு 2 பேருமே தெரியாமல் நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே ஷாக்கில் கேட்டுட்ருக்கானுங்க. அதுவா, பேய்ங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன்டா, அதனால் வரும்போதே நான் நான் என்ன நான்வெஜ் வாங்கிட்டேன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் கேட்குறாரு. பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னா சொல்கிறாரு. சனினே, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற, லைட்டாக வேறு க்ரீப்பியாக இருக்குது இந்த இடம் வேறு. சரி ஒன்றும் நடக்காது, நம்ம நம்புவோம், அதான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங் சொல்கிறாரு. சரி பசிக்குதுடா, ஓப்பன் பண்ணு சாப்பாட்டை. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இப்போ தானே எல்லாத்தையும் இன்ஸ்டாலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு 10 மணி போது சாப்பிட்லான்டா, எனக்கு இப்போ பசிக்கல. உனக்கு பசிக்கல நான் எஜிமின்னு, எனக்கு பசிக்குது, முதல்ல அதை ஓப்பன் பண்ணு. நீ வேறு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிவிட்டு என் வயிறு வேறு கடமுடான்னு சத்தம் வேறு கேட்குது, முதல்ல ஓப்பன் பண்ணு. சரி காய்ஸ், உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து அப்படியே அவங்க 3 பேருக்குமே தெரிகிற மாதிரி
ஹாலை வந்து லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்ற இடம் ரொம்ப தூசியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ லைட்டாக வந்து அந்த இடத்த மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த லைட்டு வந்து கொஞ்சோண்டு லைட்டு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ லைட் எஃபெக்ட்ஸ்லாம் மட்டும் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்தா தந்தூரி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிஷ் கிரேவி இருக்குது, ஃபிஷ் பிரியாணி இருக்குது, நிறையா அது இதுன்னு இவங்க 3 பேரும் நல்லா சாப்பிடுவானுங்க போல். எல்லாருக்குமே என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே ஜிம்மன் வாங்கிட்டு வந்துட்டாரு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு வெட்டுறானுங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. கமெண்ட்டை படிச்சுட்டே அப்படியே அந்த டைம் போயிட்டுருக்கு. இப்போ மணி ஒரு 10:45 அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஒரு வழியாக கையெல்லாம் அப்படியே அந்த சைடில் லைட்டாக கழுவிட்டு இங்கே வந்து ஜிமினா, தென் வந்து தேவாங்கு, தென் வந்து ஜங்குகா. இப்போ வந்து ஜிமின்ட்ட வந்து கையில் வந்து மொபைல் போகுது. ஸோ அந்த அந்த ஜிமினாவோடதில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பார்ல, ஸோ அந்த லிங்க்கு ஹாலில் லேப்டாப்பில் அப்படியே இருக்குது. அதில் வந்து மொபைல் வந்து ஆடாத வழிக்கா வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு ஒழுங்காக செட்டப்லாம் பண்ணிவிட்டு செல்ஃபி ஸ்டிக் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டிக்கில் வச்சு கரெக்டாக ஃபோக்கஸிங் எல்லாமே பண்ணி பக்காவாக வச்சுட்டு தான் வந்திருக்காரு ஜெமினா. ஸோ அந்த சைடில் நிறையா பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது தெரியுதா, அந்த ஸ்க்ரீன்ஸில் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது. லைக் ரூம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே அப்படியே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூம் இருக்கிறதால நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. எல்லா வீட்டையும் போய் சரி வீட்டை ஓவர் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது, கைஸ் நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே, சரி அதை 11 மணிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா சொல்கிறாரு. என்னடா சொல்கிறோம் சொல்லி தொலையாண்டா அப்படிங்கிறாரு. சொல்லணுமா கைஸ்? ப்ரோ சஸ்பென்ஸ் வேணாம் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கேட்டுட்ருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. சரி ஓகே ஃபைன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே, அதாவது ஜங்குக்கு வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு கேமரா வச்சுக்கிட்டு, அவரோட ஃப்ரண்ட்டை அதாவது ஃபேஸ் காமிச்சிட்ருக்கிற மாதிரி அவரை தொடர்ந்து 2 பேருமே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. என்னடா வீட்டுக்கு வெளியில் போகிற? வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. என்னது? அதுதான் நம்ம கிணறு. இந்த வீட்டில் கிணறு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமினும் அப்புறம் தேவங்கும் பார்த்துட்ருக்காரு. கிணறு மட்டும் இல்லைடா மச்சான், அதில் ஒரு மேட்ரும் இருக்குது. மேட்ரா என்னடா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பயத்தோடு கேட்டுட்ருக்காங்க. சொன்னால் சஸ்பென்ஸ் நல்லா இருக்காது. இருங்க நான் கேமராவை திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் உள்ள கேமராவை திருப்புறாரு. இருங்க வியூஸ் எவ்வளோ? 75K பரவாயில்லையே. இன்னும் 25K கிட்ட வந்துட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு பொறுமையாக முன்னாடி போயிட்டே இருக்காரு. பார்த்தா இந்த கேமரா வந்து இந்த பேக் கேமில் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக கிணறு வந்துருச்சு. லைட்டாக பாலடைஞ்ச கிணறு மாதிரி, பில்டிங்கே அப்படி தான் இருக்குது, பாலடைஞ்ச மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. டேய் மச்சான் இந்த கிணத்துக்குள்ளே பாரு அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கல. டேய் ஜிம்னா நீ பாரு. டேய் போடா, அவனை எப்போ பார்த்தாலும் என்னையும் முன்னாடி தள்ளி விட்டுட்டு, டேய் நீ குனிஞ்சு பாடுறா. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா. நீ எப்படி பார்த்த? ஃபஸ்ட் டைம் தானே நீ இது வர? இல்லை இந்த வீட்டில் மேப்லாம் பார்த்தேன், ஸோ அதனால் எனக்கு இந்த வீட்டை பற்றி ஓவரால் வியூ தெரியும். அதனால் நீங்கள் 2 பேருமே பாருங்கடா. நான்லாம் பார்க்கல. சரி 3 பேருமே பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நம்மளோட சேர்த்து சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா வந்து கொஞ்சம் முன்னாடி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பொறுமையாக அந்த கிணறுக்கிட்ட போகிறாங்க. ஸோ கிணத்துக்கிட்ட அப்படியே லைட்டாக குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவாங் வந்து அப்படியே 2 பேரோட கழுத்தி புஃப் அப்படி சொல்லிட்டு முன்னாடி தள்ளி விடுறாரு. அப்போ பார்த்தா டேய் எரும மாடு வாயில் வேற கெட்ட வந்து வரமாட்டுது, ஏன்டா இப்படி போட்டு படுத்து எடுக்கிற மாடு, பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினும் கையமையான்னு திட்டுறாரு. அதே மாதிரி ஜங்குக்கும் திட்டிகிட்டு இருக்காரு. வைந்தீங்களா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க லைட்டாக விளக்கிட்டு பார்க்குறாரு. அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தா ஏதோ கயிறு மாதிரி போட்டுட்டு அந்த லைட்டாக ஹேங்கிங் ஆன மாதிரி இருக்கும்ல, லைக் சூசைட் பண்ணாங்கன்னா அப்படி இந்த ரவுண்ட் போட்டு அந்த அந்த மாதிரி இருக்குது. என்னடா அது கயிறெல்லாம் கீழே இருக்குது, அதுவும் தண்ணி குடிக்கிற கயிறு மாதிரி இல்லாமல் யாரோ தூக்க மாட்டிக்கிட்டா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. என்னடா நிஜமா இங்கே ஏதாவது தேயாங்க காமெடி சீச்சி
ஹாரராக பேசுகிறேன்னு நினைப்பா. சத்தியமாக அசிங்கமாக இருக்குது, நல்லாவே இல்லை. சரி, நான் எதுவுமே அப்படிலாம் பேசலை. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. அந்த கயிறெல்லாம் யாரும் தொட வேணாம். மச்சான் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சங்குக்கா சொல்கிறாரு. தொட்டுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கும் ஜிம்மினும் சேர்ந்து கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு பாருங்க. பார்த்தா அதே மாதிரி ஹேங் பண்ண மாதிரி நோட்டு அந்த மாதிரி இருக்குது. முதல்ல அதை விட்டு ஓடி கையெடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லொட்டுன்னு அடிக்கிறாங்க. தப்புன்னு விட்டுட்டார் அவர். இதெல்லாம் சும்மாடா, கயிறு பற்றியா புது கயிறு மாதிரி இருக்குது, இந்த கிணறு பற்றியா பழைய கிணறு மாதிரி இருக்குது, யாராவது வேணுங்க இங்கே இந்தமாரி இந்த கதை கட்டி விடுவாங்களே அந்த மாதிரி கட்டின மாதிரி இருக்குடா. ஏன்டா இன்னமுமா நம்புறீங்க? நம்ம எத்தனை வீட்டை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிடறானுங்க எவனாவது. வாங்கடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேருமே உள்ளே போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:10 அந்த மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்ஸையும் போய் பார்க்கலாம், ஓகே வாங்க கைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வியூஸ் கிட்டத்தட்ட ஒரு 85 சம்திங் அந்த மாதிரி இருக்குது. ஓகே சரி வாங்க இப்போ ஸ்டெப்ஸ் செய்யலாமா? இருடா, கீழ் ஃப்ளோரே நம்ம ஒழுங்காக பார்க்கல, ஹாலில் தான் இருந்துகிட்ருக்கோம். சரி வாங்க போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா கீழே ஒரு ஃப்ளோரில் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கிராமம் அந்த மாதிரி ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஒட்டடை, லைக் அந்த ரூம்குள்ளே போகவே முடியல அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்படியே அந்த ஒட்டடையெல்லாம் லைட்டாக கிழிச்சு விட்டுட்டு உள்ளே போகிறானுங்க. ஸோ உள்ளே போனால் கட்டிலெல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு தென் ரிட்டன் பேக் வெளில வர்றானுங்க. அதுக்கப்புறம் கிச்சன் இருக்குது. கிச்சனில் 1-2 பாத்திரங்கள்லாம் அப்படியே போட்ட மாதிரியே இருந்துகிட்ருக்கு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லாம் என்னடா பாத்திரம்லாம் இருக்குது, நாளைக்கு காலையில் வெளில போகும்போது இந்த பாத்திரத்தெல்லாம் சுட்டுட்டு தான் போகணும், காய்லாம் கடையில் போட்டால் நல்ல லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா சொல்லிட்டுருக்காரு. எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. சரி வாங்கடா மாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு அப்படியே பொறுமையாக ஏறி போயிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த மாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உட்டில் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. லைக் எப்படி சொன்னால் கால் வச்சோம்னா அந்த கால் நம்ம வந்து ஒரு உட்டில் கால் வச்சு நடந்து போனால் டம் டம் டம்னு சத்தம் கேட்கும்ல. ஸோ அந்த மாதிரி டம் டம் டம்னு சத்தம் கேட்டுட்ருக்கு. இங்கே பாடுறா வீட்டை பார்த்தியா உட்டில் கட்டி வச்சுருக்கானுங்க. ஏன் என்னது காங்கிரீட்டில் போடுறதுக்கு காசு இல்லையா என்ன? ஆளா பாருங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மட்டும் கலாய்ச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்கானுங்க. ஸோ மேலே போகிறானுங்க. மேலே பார்த்தா ஒரு 3 ரூம்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப பழைய ரூம் மாதிரி இருக்குது. சில டோர்ஸ்லாம் ரொம்ப லாக் ஆகி ரொம்ப வருஷம் யூஸே பண்ணலன்னா லாக் ஆகிரும், ஓப்பன் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. என்னன்னே தெரியல, நான் ஹாரர் பேசுகிறேன்னா இல்லை எதுவும் இல்லையான்னு தெரியல. நான் வேறு எங்கள் வீட்டில் தனியாக இருக்க, கதவு வேறு லைட்டாக ஓப்பன் ஆகுது. கடவுளே. ஓகே பேக் டு த ஃபார்ம். இப்போ அவர் வந்து கதவை ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஸோ பார்த்தா ரொம்ப பாலடைஞ்ச மாதிரி லைக் கொசு வேலை கூட இருக்குது லிட்ரலி அந்த ரூமில். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கானுங்க. ஸோ அடுத்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரூம்லேயும் அதே மாதிரி பெட்டெல்லாம் இருக்குது. சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் இருக்கிற மாதிரி டுன்னு லைட்டாக எத்தி வேற விட்டுறாரு ஜிமின் தெரியாமல். இருட்டாக இருக்கலாம், அதனால் அவ்வளோவா தெரியல. டக்குன்னு எத்தி விட்டதும் குடுன்னு ஒரு டாய்ஸ் அப்படியே ஓடுற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் எல்லாருமே பதறிட்டானுங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கானுங்க. ஜிமினை கை கால் வச்சுட்டு கண்ணு தெரியலடா, நான் என்னடா பண்ணுறது, வேணும் விடவா பண்ணேன், இந்த ரூமில் குழந்தை ஏதாவது இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையிலே போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ள சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேணாம் ப்ரோ, இப்படிலாம் ஒன்றும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு மேலே இந்த ரூம் வீட்டில் இருக்க வேண்டாம், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ, வேண்டாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கானுங்க. நிறைய பேர் வேறு லெவல் ப்ரோ, இந்த வீட்டில் தான் நம்ம சம்பவம் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு நாள் நீ வந்து இருந்து காட்டு ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, செஞ்சிடலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி சில பேர் சொல்லிகிட்ருக்கானுங்க. ஸோ அவனுங்களுக்கு நடுவிலே வாக்குவாதம் ஆகிட்டுருக்கு. சரி 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 சண்டை போடாதீங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, சரி 3ஆவது ரூமில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் ஒரு 2-3 மணிக்கு மேலே வேணால் நம்ம கிளம்பி போயிடலாம், ஓகே ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டீல் போட்டுட்டு இப்போ 3ஆவது டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஓப்பன் ஆகவே மாட்டேது. ஜிமினு என் கையில் மொபைல் இருக்கிறதாலேயோ என்னமோ என்னால் ஓப்பன் பண்ண முடியல, நீ ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங் சொல்கிறாரு. ஸோ தேயாங் சொன்னதும் ஜிமினு ஓப்பன் அப்பா
பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதவு அப்படியே ஒரு மாதிரி அடிச்சுட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது. என்னடா எந்த கதவு மட்டும் ஓப்பன் ஆக மாட்டுது, ரொம்ப சிரமப்பட்டு ஓப்பன் பண்ணுறோம். பழைய காலத்து கதவுடா மாடு, சி உள்ளே போ அப்படி சொல்கிறேன் நீங்கள். ஸோ இங்கே ஜிமின் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனால் என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. என்னடா கேஸ் ஸ்மெல் அடிக்குது. ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா, வாங்கடா போகலாம். எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, சரி வரல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு சொல்கிறாரு. ஏன் அந்த ரூம் மட்டும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது? அந்த பழைய 2 ரூம் மட்டும் ஒரு மாதிரி பழைய காலத்து ஸ்மெல்னா, பழைய பொருள்னா எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி தானே ஸ்மெல் அடிச்சது. ஏன் இந்த ரூம் மட்டும் இப்படி? ஏன்னா இந்த ரூமில் தான் கேஸ் வெடிச்சு போய் செத்து போயிடுச்சான். சும்மா விளாடாதடா. தெரியுதுல அப்புறம் என்ன? ஆமாம் காய்ஸ். பரவாயில்லையே ப்ரோ 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 100K அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. 100K ரீச் ஆகிட்டோமா? சரி சார், ஓகே ஃபைன். சரி காய்ஸ் வாங்கடா எல்லாம் கீழே போகலாம், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லாருமே கீழே போயிட்டுருக்கானுங்க. கீழே போனதுக்கப்புறம் அந்த லேப்டாப் இருக்கும்ல, ஸோ அதில் கைஸ் இதில் ஏதாவது தெரிஞ்சுதா, யாராவது இந்த இதை பார்த்துட்ருக்கீங்களா அடிச்சுட்டு கேட்குறாங்க. இல்லை ப்ரோ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் போனது அது வந்தது போனது தான் தெரிஞ்சுது, வேறு எதுவும் தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா பக்கத்து வச்சது இடத்துலையே அப்படியே அந்த லைவ் போயிட்டுருக்காங்களே, ஸோ அந்த லைவ் போயிட்டுருக்கிறதுலே அப்படியே இங்கே எல்லாருமே அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சுட்டு அப்படியே இங்கே ஜங்குக்கா வந்து ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ எப்பயுமே ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீடு ஏன் ஹாண்டடாக ஆச்சு, அங்கே என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத நல்லா நெட்டில் போயிட்டு நல்லா தீர விசாரிப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டோரி சொல்கிறது எப்பயுமே வழக்கம். ஸோ அதே மாதிரி இந்த இதுலேயும் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜங்குக்கா. ஸோ எப்பயுமே ஜங்குக் சொல்கிற ஸ்டோரிஸ் ரொம்ப ரியலிட்டிஸ்டிக்காக ரொம்ப நல்ல தத்ரூபமாக கதை சொல்வார். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க கதை சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே ஜங்குக்கா சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால இந்த தடவை வந்து ஜங்குக்கா தான் வந்து சர்ச் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக் சென்ட்ரலில், அதாவது இப்போது அவருக்கு ஸ்ட்ரைட்டாக லைவ் போயிட்டுருக்கு அந்த கேமரா இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரோட ஜிமினோட மொபைல் இருக்குது. ஸோ ஜங்குக்கோட மொபைல் அவரோட பாக்கெட்டில் இருக்குது. அவரோட ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஜிமினும் தேவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் சினாரியோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நல்லா ட்விஸ்ட் இருக்குடா. சரி, நான் நெட்டில் பார்த்தது வரைக்கும், தென் நிறைய நியூஸ் பேப்பரில் கலெக்ட் பண்ணது வரைக்கும் இதுதான் ஸ்டோரி. எல்லாருமே ஓவரால் இதை பற்றி தான் பேஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன் கைஸ். இங்கே தேவங்க ஜிமினுக்கு கூட தெரியாது, கேட்டாங்க, நான் அங்கே சொல்கிறத கேட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஸ்டோரி என்னென்னா, இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. அதாவது அம்மா, அப்பா, 2 குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பாவோட சேர்த்து தாத்தா பாட்டி, மொத்தம் இந்த வீட்டில் மொத்தம் 6 பேர் இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க. லைக் ஒரு குழந்தை 1st ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ஒரு குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கு. இங்கே அந்த குழந்தைங்களோட அப்பா ஸ்டாக் மார்க்கெட்டிங் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மணி கிடைக்கும், உங்கள் ஃபேமிலியும் செட்டில் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையை காமிச்சதால் இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் நல்லாவே அமௌண்ட் கிடச்சிருக்கு. பட் போக போக கண்டிப்பாக கிடையாது. அவர் இதில் விட்டதை இதில் பிடிச்சிருவோம், இதில் விட்டதை இதில் பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே விற்று அதில் இன்வெஸ்ட் பண்ணதில் ஃபுல்லாக அவருக்கு கிடச்சது வேறு ஏமாற்றம் மட்டும்தான். அதனால் மன உளைச்சலில் அவர் ஒரு கட்டத்தில் இப்போது இந்த வீட்டை மட்டும் அவர் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டார்னா இந்த வீடோடு சேர்த்து அவர் இழந்த எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்ததால் வேறு வழியே இல்லாமல் கடைசி ஹோப்பாக இந்த வீட்டை அவர் அடமானம் வச்சு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் வச்சுருக்காரு. பட் ஸ்டில் அந்த செகண்டும் அவருக்கு எல்லாமே ஏமாற்றம். டோட்டலாக அவர் கையில் இப்போ ஒன்றுமே கிடையாது. குடும்பத்தை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. இதை பற்றி அவங்க ஒய்ஃப் கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட எதுவுமே பேசலை.
பழகலை, ஒன்றுமே செய்யவே கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப்க்கு ஃபீல் ஆனுச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை நிறைய தடவை கேட்க ட்ரை பண்ணியும் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டார். எல்லாத்தையும் இழந்த அவருக்கு நாளை பின்ன ஒய்ஃபை எப்படி மீட் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது? நாளை பின்ன இந்த வீட்டை ஏலத்துக்கு போயிடுச்சு, வெளில போங்க அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறது குடும்பத்தோட? எங்கள் அம்மா அப்பா வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல திங்கிங், பல யோசனைகள். ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ப்ளேம் பண்ண ஆரம்பித்து சூசைட் பண்ணிக்கலான்னு போயிட்டார். எல்லாருமே அப்படியே அமைதியாக கேட்டுட்ருக்காங்க. தேவன் அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்போது இவருக்கு எங்கே போடுறது, என்ன பண்ணுறது? குழந்தைங்க வேறு இருக்குது, ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கால் வந்திருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்போது அவர் அந்த அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க, குழந்த ஒய்ஃப் எல்லாமே இருக்காங்க. குழந்தைங்க எந்த நேரத்தில் எந்த டோர் ஓப்பன் பண்ணவும் தெரியாதுங்கிறதால யாருக்கும் இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு அந்த கயிறு இருக்கும்ல, அந்த கயிறை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே அந்த கிணத்துல குதிச்சுட்டார். ஸோ கழுத்து அப்படியே லாக் ஆகிட்டு அந்த இடத்துல துடிக்க சூசைட் பண்ணி இறந்துட்டார். இதை ஆனால் யாருமே நோட் பண்ணலன்னு நினச்சா அவர். அப்போ அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணு எதையோ பார்த்து அலர்ன மாதிரி ஒரு சத்தம். குடுகுடன்னு போயிட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜன்னலை பார்த்து பெரிய பொண்ணு ஏதோ கத்திட்டு இருந்தா, அப்பா அப்பான்னு. அப்பா அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்கும்போது அவர் கிணத்துலேருந்து குதிச்சதை கேட்டுட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே அந்த குடும்பமே ஒரு மாதிரி ஆடி போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடன்னு வரத்துக்குள்ளேயே அவர் அந்த நிமிஷமே ஒரு 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 2 நிமிஷத்துலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். ஒய்ஃப் என்ன தான் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அதை லிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் வெயிட் ஃபுல்லாக கீழே இருக்கிறதால கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் அவங்களால அவங்க இழுக்க முடியல. அந்த கயிறை இழுத்தா அவங்க ஹஸ்பண்டோட கழுத்து நல்லா இருக்கிற மாதிரி அவர் கண்ணை முன்னாடியே துடிக்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. கதையை சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ரெட் கலரில் சிம்பிள் அனுப்புகிறாங்க. அங்கே அவங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வேர்ட்ஸ்லாம் யாருமே படிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ரெட் கலரில் சிம்பிள் மாதிரி ஏதோ ஒரு ரெட் கலர் அலர்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன தேவையாக பண்ணுறாருன்னா, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை போய் பார்க்குறாரு. ப்ரோ 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 அந்த அந்த கேமராவில் ஏதோ போச்சு ப்ரோ, நான் பார்த்தேன் ப்ரோ, நான் ப்ரோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த கேமராலடா பார்த்தீங்க, எதடா பார்த்தீங்க அப்படின்னு. ஜிமின் ப்ரோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்காருல, ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்க அந்த ஃபஸ்ட்டு கேமராவில், அதாவது அந்த அந்த ரூம் கிட்டக்க ஏதோ ஒன்று போச்சு ப்ரோ, நான் பார்த்தேன் ப்ரோ, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குகா கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் கடைசியாக போனீங்களா அந்த 3rd ரூம், அந்த ரூம்லேருந்து ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ, சத்தியமாக நான் பார்த்தேன் ப்ரோ, நிஜமாக வேணாம், யாரும் நம்பலைன்னா தயவு செஞ்சு அதை வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் அது என்னன்னு பாடுறா, சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குகா சொல்லிகிட்ருக்காரு. சரி நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. அப்போ பார்த்தா திருப்பி அவங்க லைவில் ஏதோ ரெட் கலரில் காமிச்சிட்டு அலர்ட் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு மெசேஜ். என்னது, ஏன் அடிக்கடி இதே சொல்லிகிட்ருக்கீங்க? டேய் என்னடா ப்ராங்க் நாங்கள் தான் பண்ணுவோம், புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்து இங்கே தேவம் கேட்டுட்ருக்காரு. இல்லை பாஸ், நிஜமா உங்கள் பின்னாடி ஏதோ பூணுச்சு, அந்த நாங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஏதோ இருக்குன்னு. டக்குன்னு தேவங்க திரும்ப பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை காய்ஸ், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பின்னாடி தேய்க்கிறாரு. பாஸ் நிஜமாக அங்கே ஏதோ இருக்குது பாஸ். என்னடா ப்ராங்க் பண்ணுறீங்க? சரி
100K வந்துருச்சுடா. சரி, நீங்கள் ப்ராங்க் பண்ணதெல்லாம் போதும், நாங்கள் வந்து ஒரு சம்பவம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா, அவங்க என்னமோ சொல்ல வராங்க, அவங்க இதை பார்த்தா உண்மையாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேற எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்ருக்காதே, அவங்க வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்ருக்காரு. நம்ம பிளான் பண்ண படியே நடக்க வேண்டியதான். சரி கைஸ், 100K வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஆளாளுக்கும் ஒவ்வொரு ரூமுக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இப்போது ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொருத்தவங்க நாங்கள் இருக்க போகிறோம். மேலே இருக்குல்ல, அந்த 3rd ரூம் யாரா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. எங்கள் ஜிம்மினை கை தூக்கலை, அதுமாரி ஜங்குக்காக கை தூக்கலை. ஃபன்னி கைஸ். சரி ஓகே, நானே 3rd ரூமுக்கு போகிறேன். 2nd ரூமுக்கு அந்த டாயை மிரிச்சியே ஜிமினா நீயே மிரிச்சதால் நீயே அந்த 2nd ரூமுக்கு போ. தென் ஜங்குக்கா நீ 1st ரூம் போ. ஓகே, யாரும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளில போகக்கூடாது. எல்லாருமே அவங்கவுங்க மொபைலில் லைவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி வாங்க போகலாம். வேணாம் வெளில வந்துடுங்க ப்ரோ, வேண்டாம் ப்ரோ, ஏதோ தப்பாக இருக்குது, வேண்டாம் நிறைய பேர் வேண்டாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தேவம் கேட்குற மாதிரியே இல்லை. இங்கே லைட்டாக ஜிம்முனுக்கு அள்ளு விடுது. டேய் வேண்டாண்டா, போயிடலாண்டா. என்ன ஓவரா சீன் போடுறியா ஜிம்னு, வந்து ஒழி. சரி, இப்போது அப்படியே அவர் போகிறாரு. இப்போ டக்குன்னு பார்த்தா அந்த 3rd ரூமுக்கு வந்து தேவம் போகலான்னு போவார். மச்சான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா சொல்கிறாரு. என்னடா இது, அந்த ஸ்டோரி பாதையோடு இருக்குது. பரவாயில்ல, வேணா லைவில் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ சொல்ல, நான் கேட்குறேன். இல்லை மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். முதல்ல நீ வந்து ரூமுக்கு போ, டைம் ஆகுது. மணி இங்கேயே 1 மணிடா. மாடுங்களா போங்கடா. ஜிமினா நீ போ. ஜங்குங்க நீ போ, நான் 3rd ரூம் போகிறேன். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போது ஜங்குக் 1st ரூம், இங்கே ஜிம்மன் 2nd ரூம், இங்கே தேவம் 3rd ரூம். 3 பேருமே ரூமுக்கு போயிட்டாங்க. கதவெல்லாம் லாக்லாம் பண்ணல, சும்மா கதவை மட்டும் சாத்தி மட்டும் வச்சுருக்காங்க. சரி, போர் அடிக்குது காஸ், ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங் சொல்கிறாரு. ஆமாம் ஜங்குக்கு, நீ லைவில் சொல்லிகிட்டு இருந்தல ஸ்டோரி, அது இன்கம்ப்ளீட்டடாக இருக்குல்ல, சொல்லுடா. எதோட விட்ட? ஏன்டா நீ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்க, ஒழுங்காக தானே இருந்துட்டு இருந்த. சரி, சொல்கிற ஸ்டோரி. ஸோ பேக் டு த ஸ்டோரி. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த சூசைட் இது பண்ணதுக்கப்புறம் லிட்ரலி அவங்க ஒய்ஃப்க்கு அதே தான் ஒரு மாதிரி மண்டையிலே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, லைக் லிட்ரலி அந்த காரியம்லாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் கண்ணுக்கு நேராக பார்த்ததால ஒரு மாதிரி பித்தம் பிடிச்சிட்ட மாதிரி, என்னென்னா அழுவவே மாட்டாங்க, லைக் ஸ்டப்பனாக நிற்பாங்களா, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு கான்ஷியஸ் வந்து அவங்க கடன்னு அவங்களோட பெட்ரூம் இருக்கும். ஸோ அந்த கடைசியாக இருக்கிறது இப்போ தேவங்க இருக்கிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு போயிட்டு யாருக்குமே தெரியாமன்னு கிடையாது, லைக் கதவை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து பெட்ரோல் எரித்து கொளுத்திட்டாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி ஃபயர் ஆனது கருப்பாக இந்த பெயிண்ட்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும்ல ஃபுல்லாக, அந்த மாதிரி இன்னமும் அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அந்த இதை சொல்லிகிட்ருக்காரு. இப்போ தேவங்க இருக்கிற ரூம் தான் அது. இப்போ தேவங்க அப்படியே நிஜமா நான் அதனால தான்டா நீ போக வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான்லாம் பயப்பில்ல, பேயெல்லாம் இல்லைடா. என்னடா ஓர சீன் போடுறீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய வீட்டுக்கெலாம் போயிருந்தோம், அப்போல்லாம் ரொம்ப பயந்த மாதிரியான ஃபிலிம் காட்டுறீங்களா, இல்லை எல்லாரும் ஏதாச்சும் எதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களாடா? சத்தியமாக நான் ஏதாவது ஜிம்னு யாராவது சேர்ந்து பண்ணுறீங்கன்னா எனக்கு பிடிக்கல, நிஜமாக எனக்கு பிடிக்கல. சரி, நீ மேற்கொண்ட கதையை சொல்லு. இப்போ லைட்டாக இங்கே தேவங்க ஒரு மாதிரி அள்ளு விடுது. ஏன்னா அந்த இடத்துல எரிஞ்சு செத்து போனாங்கன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே அவரோட மொபைல் அப்படியே ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறாரு, லைக் லிட்ரலி இப்போது தேவங்களோட மொபைல் லைவ் ஓடிட்டு இருக்குது. அப்படியே பொறுமையாக ரொம்ப இருட்டாக இருக்குது.
அங்கே நிறைய ஒட்டடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி அப்படியே பொறுமையாக அப்படி ஃபுல்லாக பார்க்குறாரு. இப்போது அப்படியே பொறுமையாக வாலெல்லாம் பார்க்குறாரு. அங்கங்கே ஒரு மாதிரி கருப்பு படிஞ்ச மாதிரி, லைக் அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. ஆனால் அங்கங்கே பிளாக்காக இருக்குது. பொறுமையாக இப்படி தேவங்க எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு அந்த கருப்பாக இருக்குல்ல அந்த பெயிண்ட் அப்படி கையில் இப்படி எடுக்கிறாரு. அதை அப்படியே தேய்க்கிறாரு கையில். பிளட்டு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே கையை வந்து லைவில் காட்டுறாரு. எப்படி கருப்பாக தானே இருந்துச்சு, தொட்டா எப்படி பிளட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே அந்த சவுத்தை அப்படி கிழிக்கிறா பாருங்க. டக்குன்னு அவரோட கையில் ஏதோ பிளேடு மாதிரி கிழிச்ச மாதிரி இருக்குது. பா அப்படின்னு சொல்லிட்டு பா நல்லா எப்படி சிஃபர் தானே, இது வேறு ஏதாவது கிழிக்கிறதுக்கு இருக்கான்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை பார்க்குறாரு. அப்படியே 1-2 ட்ராப்ஸ் அப்படியே பிளட்டு சொட்டுது. இப்போது லைவை பார்த்துட்டு இருந்த ஜிமினும் சங்குக்கும், டேய் தேயாங்கு அந்த இடத்த விட்டு வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. சரி இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பிட்டாரு. கதை ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் ஆக மாட்டேது. இங்கே டேய் வெளியில் யாராவது கதை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களாடா மயிருங்களா? கதை ஓப்பன் பண்ணுங்க. டேய் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் வந்து நவுறாரு. டப்புன்னு பார்த்தா அதே மாதிரி ஒரு காலில் ஏதோ டாய் வந்து அப்படியே டப்புன்னு அப்படியே உருண்டுட்டு அப்படியே கீழே விழுது. இந்த சனியை வேற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு இந்த டாயை. அப்படி அப்படின்னு ஒரு வாய்ஸு டபக்குன்னு அவர் காலை யாரோ அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரி பொத்துன்னு அப்படியே இந்த தரையில் விழுறாரு பாருங்க. யாரா யாரா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஜிமன் அப்படியே அந்த கேமராவை இப்படி திருப்புறாரு. கைஸ் உங்களுக்கு கேட்டுச்சா? ஜிமன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி மெமுக்ரிலாம் தெரியுது. கைஸ் விளையாடாதீங்க, அங்கே அவரோட உயிர் போராடிட்டு இருக்காரு. என்ன கைஸ் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு விளையாட தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொந்தளிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜிமன் ஏதோ இருக்கு கைஸ் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே பயத்தோட நின்றுட்டுருக்காரு. இங்கே தேவங்க கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. எங்கள் ஜிம்மன் அவன் தட்டுறது நல்லாவே கேட்குது. தோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கீழே லைட்டாக பெண்ட் பண்ணுறாரு. நான் சொல்லியிருப்பேன் அங்கே கட்டில் இருக்கோன்னு. இந்த கட்டில் கீழே ஒரு டாயை வச்சு ஏதோ ஒரு குழந்தை விளையாண்டுட்ருக்க மாதிரி இருக்கு. இங்கே ஜிமன் அப்படியே மொபைலில் காட்டுறாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கைஸ்? அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. லிட்ரலி கமெண்ட்ஸ்லாம் ஏதோ டாய் நவருது, ஏதோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ இந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சு? இந்த இடத்த விட்டு நான் போயே ஆகணும். டயராகுது, ஒரு மண்ணாகுது, இந்த இடத்த விட்டு உயிரோட போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, கடன்னு எழுந்திருச்சா அடுத்த செகண்ட் இப்போது அப்படி கதவை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மனால் ஓப்பன் பண்ணவே முடியல. லிட்ரலி யாரோ வெளியிலேருந்து அப்படியே கதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே டப்புன்னு கதை ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் டப்புன்னு பிடிச்சிட்டாரு ஜிம்மின்னு. ஓப்பன் பண்ணி விட்டது சங்குக் தான். டேய் மச்சான் தேவங்க என்னடா ஆச்சு தெரியலடா. அவன் தட்டுற சத்தம் கேட்கலையே, தேவங்க ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேருமே அப்படியே தேவங்களோட சைடுக்காக போகிறாங்க. இப்போ பார்த்தா கதை ஓப்பனே ஆக மாட்டுது. அப்படியே அந்த கதவை தேயாங் டேய் ஏதாவது பேசுடா, ஏதாவது கேட்குதா? டேய் ஓப்பன் பண்ண கதவை
இப்போ கதவை அப்படியே தானாக ஓப்பன் ஆகுது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. எப்படிரா இவ்வளோ நேரம் கடந்து அடிச்சிட்ருக்கோம். அப்போல்லாம் ஓப்பன் முதல்ல வா தேவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடைன்னு 3 பேர் உள்ளே போகிறானுங்க. அப்படி ஒரு கதவு சத்தம். அப்படியே அந்த கதவு சாத்தினது அப்படியே 2 பேர் பார்க்குறாங்க. தேயாங், டே மச்சான் தேயாங், ஏய் எங்கடா அவன்? டேய் டேய் எங்கடா? டேய் ப்ராங்க்லாம் பண்ணாதடா. டேய் தேயாங், நீ 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 வந்து பிரேவ் தான்டா. டேய் எங்கடா இருக்க? எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த இடத்துல தேயாங் இல்லவே இல்லை. இங்கே இங்கே ரெஸ்ட் ரூம் கூட இல்லையடா. வேறு எங்கடா போயிருப்பான்? எல்லாருமே மொபைலில் டார்ச்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. 2 பேரும் ரொம்ப அமைதியாக இருக்கானுங்க. என்ன சத்தம்? என்னோட சத்தம் அது. இப்போது அங்கே சப்ஸ்கிரைபர்ஸில் யாரோ ஒருத்தவங்க ஸ்டெப்பில் ஏதோ ஒன்று ஏறுற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு அவனுக்கு சொல்கிறானுங்க. ஆமால நம்ம கூட சொல்லிகிட்டு இருந்தோம்லடா, ஸ்டெப்பு வந்து உட்டில் கட்டி வச்சுருக்கானுங்க கஞ்சப்பாயலுக்கு. அந்த ஸ்டெப்பில் ஏற சத்தம் தானே அது. அதுதான்டா ஏதோ ஒன்று இந்த ரூம் வரைக்கும் ஏதோ வெளில போணுச்சுன்னு சொன்னானுங்க. கதவை திறந்தா தேவங்க இந்த ரூமில் காணும். அதுக்கப்புறம் வெளியில் ஏதோ நடமாடுற மாதிரி ஒரு சத்தம். என்னன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. ஐயோ நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதுடா. ஐயோ நம்ம ஃப்ரெண்டு என்ன ஆனாலே தெரியல, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலடா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே தள்ள கை வச்சிட்ருக்காரு. எங்கள் ஜிம்மன், டேய் சேனல் ஓப்பனில் இருக்குடா, அது ஓப்பனில் இருந்தால் என்னடா பிரச்சனை? இல்லை நான் அதுக்கு சொல்லலை. இங்கே வாடா. எதுக்கு? இங்கே வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே வராரு. கதவை திறந்து பார்த்தா, அந்த ஜன்னல் திறந்து பார்த்தா அங்கே அந்த கீழ் வீட்டில், சாரி கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னு. ஸோ அந்த கிணறு தெரியுது அவங்களுக்கு நல்லாவே. என்னடா இதில் அது மேல் வீட்டில் இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறது சைடில் இருக்கிறது எல்லாம் தெரிய தானடா செய்யும். அதுக்கு என்னடா நானே அவனை காணும்னு இருக்கேன், நீ வேறடா என்னடா ஜிமின்னு? இல்லைடா நீ ஒழுங்காக பார்க்கல. அந்த கிணற நல்லா ஒத்துப்பாரு. ஏன் அந்த கிணத்துக்கு என்ன? அந்த கயிறை பாரு மயிறு, கயிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த அந்த கயிறு இருக்கும்ல, ஸோ அது கீழே தான் இருந்திருக்கும். லிட்ரலி அந்த கிணத்து கிட்டக்க போய் அந்த கிணத்தை அண்ணாந்து உள்ளே பார்த்தா தான் அங்கே கயிறு தொங்குறது. தென் வந்து தொங்குறது தெரியும், பட் அந்த நாட் போட்டது இல்லாமல் கீழே குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போ இந்த கயிறு லைக் லிட்ரலி நல்லா வெளியில் வந்து அந்த ஸ்டார்டிங், அந்த கயிறு வந்த ஸ்டார்டிங் அடுத்ததுக்கே தலை மாதிரி ஒரு கஃப் இருக்குது. அது எப்படி எவ்வளோ கிடக்க இருக்கும்? ஆமாம், நம்ம பார்க்கும்போது நல்லா கீழே தானடா இருந்தது. எங்கோட அவங்க வேற காணும்டா. ஒருவேளை வரது அவன் தானா? இப்போ பார்த்தா இப்படின்னு சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க.
கதவை தொட, கதவை தொற. நாங்கள் கதவு மூடல. கதவை தொற. என்னடா கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு? யாரு? கதவை திறக்க தாண்டா போகிறேன். என்னன்னு தெரியறதுக்கு சே இதுக்கு என்னன்னே பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் இரு, கதவை திறக்காத ஜிம்மன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த 4 கேமரா நீ தானே வச்சுருக்க. லேப் எங்க? லேப்பு கீழே இருக்குடா. கீழே வச்ச சரி, அதை இன்னொன்றுத்தையும் உன் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதா தானே இருந்துச்சு. ஆமாம், என் ஃபோன்லேயும் தெரியும். ஆனால் லைவ் எண்ட் ஆகிடும். பரவாயில்ல, நான் லைவில் இருக்கேன். திருப்பியும் கூட நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குடா. நீ முதல்ல போயிட்டு அதில் பார், கதை ஓப்பன் பண்ணாத, அந்த இதில் பார். இப்போது கேமரா வந்து அப்படியே ஜிம்மனோட மொபைல் கிட்டே இருக்குது. ஸோ லிட்ரலி இங்கே எல்லாருக்குமே சஸ்பென்ஸாக இருக்குது. அவங்களோட அந்த கதவுக்கு பக்கத்தில் என்ன நிற்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இங்கே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் டடன்னு ஆடுது. கை வழுக்குதுடா, டச் ஆக மாட்டுதுடா. மசர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு சங்குகா வாங்கிட்டு அதை அப்படியே அவர் அந்த மொபைலில் வாங்கிட்டு அந்த இதுக்கெலாம் போகிறாரு. ஸோ போட்டுட்டு அந்த கேமரா கிட்ட பார்க்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, காணும், எதுவுமே இல்லை. இப்போதான் நாக் பண்ணுறது நின்றுடுச்சுல. கதவை தொற. இப்போ அப்படியே டக்குன்னு அவங்க அந்த இதில் லேப்பில் பார்க்குறாங்க, சாரி அந்த மொபைலில் பார்க்குறாங்க, கனெக்ட் பண்ணதில்லை. கேமராவில் ஒன்றுமே தெரியல. சம்திங் க்ரீப்பியாக நடக்குதுடா. என்னடா அது? ஐயோ, தப்பு பண்ணிட்டேன்டா. இவனுங்க பேச்சை கேட்டு தெய்வம் என்ன ஆச்சுன்னு தெரியல. உருவமே இல்லாத ஒன்று கதை தொடங்குது. எங்க தாண்டா போனா? டேய் மச்சான், அங்க எங்கடா இருக்க? இருடா, எனக்கு என்னமோ இந்த ரூமில் ஏதோ தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. என்ன சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஏதோ தப்பாக இருக்கு மச்சான். இரு, இந்த ரூமை நல்லா தேட. கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இங்கே. முதல்ல இங்கே தேடு. இரு, முதல்ல அமைதியாரு. அதுக்கப்புறம் இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இறந்து போனதுக்கப்புறம் அந்த தாத்தா பாட்டிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள வளர்த்தாங்க. அம்மா அப்பா இல்லாத சோகத்தையே தெரியாமல் வளர்த்தாங்க. அப்புறம் சர்ச் பண்ணேன், அவ்வளோ எதுவும் கிடைக்கல மச்சான். அவங்க 3 பேருக்கும் இல்லை 4 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அதோடு தான் இருக்கு. நிஜமா இல்லைடா, ஏதோ ஒன்று அந்த பேய் ஏதோ சொல்ல வரணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்றுத்தை அது எடுக்க வந்துருக்கணும். எடுக்கண்ணா, இது அதோட வீடு தானே, எடுத்துகிட்டு போகலாம்ல. நான் சொன்னது அது கிடையாது, உயிரை எடுக்க வந்திருக்கணும்னு சொன்னேன். என்ன மச்சான் ஜிம்மனு வித்தியாசமாக பேசுகிற? ஏச்சி, அப்படி கிடையாது. நான் நிறையா படித்தேன். பேய்ங்க ரொம்ப ஆப்வியஸ் அலையிறது ஒன்று ஏதாவது சொல்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா யாரையாவது பழி வாங்குறதுக்கு. நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தியா சங்குக்கு? டேய், நான் என்னடா தப்பு பண்ணுறது? நான் எதுவும் பண்ணல. பிறந்ததுலேருந்து வீட்டில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்தேன், உங்களை 2 பேரையும் பார்த்தேன், அப்படியே ஜாலியாக காலேஜ் முடிச்சுட்டு அவ்வளோதான்டா. எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த தப்பு பண்ணல. ஒரு வேளை தேவங்கோ அவனும் நம்ம கூட தானடா இருக்கான். அவன் என்னடா பண்ணியிருந்துருப்பானுங்க. இந்த பாரு ஜிம்மன், லூஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்காத கண்டதை போட்டு.
வேணா ஏதாவது தேடலாம் இந்த வீட்டில், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறானுங்க. பார்த்தா செவுரு அது மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிறது லைட்டாக அப்படியே கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஜிம்மன் அப்படியே ஒரு இடத்துல கால் வைக்கிறாரு. அவரோட செருப்பை வந்து கீழே விட்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படியே பார்த்தா ஏதோ ஒன்று அப்படியே பிச்சுக்குன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது. லைக் ஒரு மாதிரி ஜூஸியாக அந்த மாதிரி இருக்குது. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படியே பொறுமையாக அப்படியே எடுத்து அதை அப்படியே லைட்டாக ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ரத்தம் மாதிரி இருக்குது. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, இப்போ இதை ஜங்குக்கிட்ட சொல்லாமா வேணாமா? சொன்னால் பயந்துவானான்னு. டேய் என்னடா ஏதாவது தேடு, அப்படியே நிற்கிற சிலை மாதிரி. ஆ சரி, யாரும் எதுவும் சொல்லாதீங்க guys, அவன் பயந்துட போகிறான். ஐயோ அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு, எல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு பார்த்தா ஒரு செகண்டு அந்த இது இருக்குல்ல ஜன்னல், கதவை திறன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கத்துது. அப்படியே 2 பேருமே ஆடி போய் டப்பு டப்புன்னு 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது தேயம் தானே, தேயம் தானடா அது, தேயம்டா அது. தேயங்க ஏதோ ஆயிடுச்சுடா, பேயிட்டானடா. ஓ இந்த வீட்டை விட்டு போக டைம் என்ன? ஐயோயோ என் மொபைலில் வேறு பேட்ரி கம்மியாக இருக்குடா, 20% தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. உன்னோடத்துல ஃப்ளாஷ் ஆன் பண்ணாத, எனக்கு 50% இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் ஆன் பண்ணி நம்ம உட்காந்துக்கலாம், சரியா? சரி ஓகே. எனக்கு பயமாக இருக்குடா, இந்த இடம் சேஃபாக என்னன்னே தெரில. டைம் என்னடா? மணி 2:45. 2:45வா? எப்படி இந்த இடத்த விட்டு போகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போது அப்படியே ஒரு மாதிரி காண்டாகி இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, லைக் அந்த ரூமில் ஒன்றுமே பண்ணாமல். அப்போ பார்த்தா அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, திடுதப்புன்னு போயிட்டு அந்த கதவு பின்னாடி போயிட்டு டப்புன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டாரு. என்னடா பண்ணுற லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. சலக்குன்னு அவனுங்க 2 பேருமே ஆணு போய் பார்க்குறானுங்க. என் ஃப்ரெண்டு தேயோங்க எங்க என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா அப்படிங்குது. என்ன மிஞ்சு போன என்னை சாகடிக்க போகிற, அவ்வளோதானே? எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம், அதுக்குள்ளனா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்னையும் அவனையும் சேர்த்து போட்டுருவேன். அதுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு சாத்துடலாம் தான் இருக்கும். இந்த பார், என் ஃப்ரெண்டு தேவங்க எங்க, அவனுக்கு என்ன ஆச்சு? சரி அதை விடு, உனக்கு என்ன ஆச்சு? நீ யார் முதல்ல? நீ பேயா? என்னால் இதை நம்பவே முடியல. என் கண்ணு முன்னாடி நிற்கிறது ஒரு பேயா இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவுறாரு. பார்த்தா காற்று மாதிரி இருக்கு. அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஒத்துக்கிறியா அப்படிங்குது. முதல்ல உன்னால் சொல்ல முடியுமா என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு? எனக்கு அது ரொம்ப முக்கியம். அப்போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை செய்வியா? என்னது? நான் கூப்பிட்டா வருவியா? பண்ணுறேன், வரேன். சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகுது. சரியே இருக்காதுடா. டேய் பேய்கிட்டலாம் கம்யூனிகேஷன் வச்சுக்காத, அது
எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னே தெரியாது ஜங்குங்க. இதுக்கு மேலே என்னடா நம்மளை பண்ண வேண்டியது இருக்குது சொல்லு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு காணும். இப்போ இது தாண்டி வேறு ஏதாவது எனக்கு சொல்யூஷன் இருக்கா சொல்லு, நான் கேட்க தயாராக இருக்கேன். ஆனால் இது ஜிமன் இங்கே இரு ஜிமன், நான் பார்த்துக்கிறேன். இல்லை நானும் வரேன். அப்படியே ஜிம்மன் இங்கே ஜங்கு கூட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாரு. என் பிள்ளைய ஒருத்தவன் கொண்டுட்டான். அதான் அவங்க 3 பேருக்கு முள்ளதான். நாங்க 3 பேர். நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணலையா? அப்போ நீ பண்ணியா? நீ இன்னும் நீ பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் பண்ணியிருக்கணும். இவங்க 2 பேர்ல யாரு பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி நீங்க கரெக்டா ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு தந்துடுறேன். எப்படி? குழந்தைங்க கொன்னுட்டீங்கல்ல அப்படின்னு அந்த ஆத்மா அழுகுது. உனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் கொன்னா? நீ இல்ல நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை காட்டுது. நானா? நீ இல்ல நீனு. நானா அப்படி சொல்ற ஜாங்கோ. இல்லை இல்லை அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சொல்லுது. யாரு கொன்னோம்? நானா அவனா இல்லை நீ இப்போ வச்சிருக்கியே தேவங்க? யாரு கொன்னோம் எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. தேவங்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணணுங்கிற நீயே சொல்லு, யாரு பண்ணோன்னு. சரி, உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன், சரியா? ஆனா நீ கரெக்டா சொன்ன. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி என் குழந்தைங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் உங்க 3 பேர்ல ஒருத்தவன் குடிச்சிட்டு வந்து இதான தெரியாம எங்க மாமா ஓட்டிட்டு வந்த பைக் மேல மோதி எங்க மாமா என் 2 குழந்தைங்க ஒரேடியா இறந்து போயிட்டு ஸ்பாட் அவுட். இவங்க யாருமே இல்லாததால தனிமையிலேயே எங்க அத்தையும் உயிரை விட்டுட்டாங்க. குடிச்சிட்டு வந்தம்மா. நான் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு சொல்கிறாரு. ஜிம்மின், நான் குடிப்பேன் ஆனால் ரொம்ப அக்கேஷனல். தேவங்கும் குடிப்பான், அவனை எப்பயாவது தானே குடிப்பான். அவங்க 2 பேர்ல தானே. ஒருவேளை தேவங்க அப்படியே அந்த பேய் ஜிம்மினை பார்க்குது. எனக்கு யாருன்னே தெரியலையே. உனக்கு தெரியல அப்படிங்குது. எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, நானும் தேவங்க குடிச்சா டிரைவ் பண்ண மாட்டோம். நிஜமா நாங்க டிரைவ் பண்ணவே மாட்டோம். வெளியில கூட போக மாட்டோம். நாங்க ரூம்ல சரக்கு அடிப்போம், அப்படியே அங்கேயே மட்டையாயிடுவோம். அடுத்த நாள் காலையில் நானும் அவனும் தெரிஞ்சிருவோம். நிஜமா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்படியே அந்த பேய் ஜிம்மை பார்த்துட்டு, அப்போ எனக்கு அது தெரியாதுன்னு இல்லை, இது நடக்கலைங்கிற. அப்படியா? அப்போ என் குழந்தைங்களை கொன்னது நீ இல்லையா? நான் இல்லை. எந்த அளவு சத்தியம் பண்ணுவேன்? எந்த அளவு வேணாலும் சொல்வேன். இப்போ தேவங்க அழைச்சிட்டு வா,
அவன் என் ஃப்ரெண்டுன்னு கிடையாது. இப்போ உன் வசியத்தில் தானே இருக்கான். அவன்கிட்ட நீயாவே உண்மையை எப்படி வாங்கணுமோ வாங்கு. அப்போது என்னை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிடும்ல. நீ சொல்கிறது சரிதான். சரி, இங்கே வா அப்படிங்கிறது. அப்படியே டக்குன்னு பார்த்தா அந்த கிணறுக்குள்ளே இருந்து தேவம் துப்பு 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 துப்புன்னு வராரு. அப்படியே ஒரு மாதிரி கோரமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. தேவம் அடையாளமே இல்லை, மூஞ்சி கிஞ்சி எதுவுமே தெரியல. நீ சரக்கடிப்பியா அப்படின்னு மண்டையாட்டுற மாதிரி இருக்கு தேவங்க. சந்தோஷம். இவன் அடிக்கவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து கை நீட்டி கேட்குறாங்க. அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போது நீயும் ஜிமினும் சரக்கடிப்பீங்க அப்படி தானே? அப்போது உங்கள் 2 பேரில் யார் என் குழந்தைய கொன்னது? என் 2 குழந்தையும் கொன்னது யார்? எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லு. அது அப்படியே ஜிமினையும் பார்க்குது. அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுது. நான் தான் பார்த்தேன்னு சொன்னேனே, இப்போ உன் நண்பர் சொல்லிட்டானே, நீ தானே குழந்தைய கொன்ன அப்படிங்குது. நான் இல்லை, அப்படியே பண்ணியிருந்தாலும் நிஜமாக நான் வேணுங்கனே பண்ணலை, போதையில் தான் பண்ணியிருப்பேன். நான் வேணுங்கனே கொல்லலை, நிஜமாக இல்லை. அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஜிமினை அப்படியே கழுத்தை நடிச்சு அப்படியே கொல்ற மாதிரி அப்படியே செவத்தோட செவரை அப்படியே இப்படி கையை வச்சு நெரிச்சிட்ருக்கு. அப்போது டக்குன்னு ஜங்குக்கு வந்து விடு, என் ஃப்ரெண்டு விடு, என் ஃப்ரெண்டு விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. அடுத்தது நீதான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது டப்படப்படப்படன்னு என்னமோ தெரியல, வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருக்குது. எல்லாருமே அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி பார்க்குறாங்க. பார்த்தா போலீஸாக வருது. அப்படியே அந்த பேய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, லைட்டு அந்த மாதிரி அந்த சைலன்ஸாக அதெல்லாம் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டதும் கடகடன்னு அது காணும். இங்கே தெய்வங்க அப்படியே டபக்குன்னு விழுறாரு. லைக் எதுவுமே சோலே இல்லாமல் பொத்துன்னு விழுந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி விழுந்துட்டாரு. அங்கே வந்து பார்த்தா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. ஹலோ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நியூஸ் வந்துச்சு, நீங்கள் ஏதோ இல்லீகலாக இந்த இடத்துக்கு வந்து ஏதோ பெருசாக யூடியூப் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளா? சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை மீறக்கூடாது நீங்கள், புரிஞ்சதில்ல? அதுக்கப்புறம் இதில் யார் ஜிமின்? நான் தான். உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் பண்ண லைவில் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணதால் 2 உயிர் இல்லை 3 உயிர் போயிடுச்சு. ஸோ அதனால் உங்களை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும், ப்ளீஸ் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. எங்கள் அப்படியே இங்கே எங்கே போகிறதுனே தெரில. லிட்டரலி ஜங்குக்கு ஜிம்மன் சைட் போகிறதா இங்கே தேவைப்படுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஆம்புலன்ஸும் வந்திருக்கும், ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அப்படியே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் முதல்ல போகிறாரு. போய் பார்த்ததுக்கப்புறம் இங்கே தேவங்க வந்து டே தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது தேவங்க வந்து பார்த்தா கான்ஷியஸே சுத்தமாக வரவே இல்லை, ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுவேண்ணா, ஒருத்தவன் ஜெயிலில் இருக்கான், என்னதான் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன பண்ண போகிறனோ தெரியல நான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு இங்கே ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு. சரி நம்ம போய் முதல்ல ஜிம்மினை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம்மனை பார்க்க தான் முதல்ல போகிறாங்க. கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்துடும். ஸோ அதில் அவர் 1 வருஷம் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துடுச்சு. ஸோ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த 1 வருஷம் கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே ஜிம்மன் ஜெயிலில் தான் இருந்துட்டுருக்காரு. அவர் இங்கே தேவங்கிட்ட டேய் எப்படிடா இருக்காரு, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கான் மச்சான். உன்னை புதுசாக கண்டுபிடிச்சேன். என்னது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஜங்குக்கு என்னதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே ஒரு காலையில் ஒரு 12 இருக்கும், அதாவது மதியானம் போல். அந்த வீடுக்கிட்ட போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. நான் இந்த இதில் நான் சம்மந்தமே இல்லைன்னா கூட உங்ககிட்ட உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சி உன்னை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் இருந்தால் என்னை நம்பினீனா என்கிட்டக்க இல்லைனா என் முன்னாடி வர முடியுமா? இரு, நானே உன் ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அப்படியே பொறுமையாக படி ஏறிட்டு அந்த ரூமுக்கு வாசலில் வராரு. டப்புன்னு கதவை ஓப்பன் ஆகுது. உள்ளே போயிட்டு கதவை அப்படியே க்ளோஸ் ஆகுது. அவர் அப்படியே வெயிட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி கருப்பு கலரில் உருவம் அங்கே ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன உன் ஃப்ரெண்டு உயிரோடு இருக்கான் போல, சந்தோஷமாக இருக்கியா? இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை. நான் உயிருக்கு உயிரான்னு நினச்ச 2 ஃப்ரெண்ட்ஸும், ஒருத்தவன் ஜெயிலில் இருக்கான், ஒருத்தவன் சுயநனவே இல்லாமல் இருக்கான். என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. ஆனால் இது என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக கிடையாது. உனக்கு நியாயம் வர வைக்கணும் எதுவுமே அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு தோணுச்சு பண்ணினேன். தோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு மாதிரி எடுத்து அப்படியே சைடில் வைக்கிறாரு. உங்கள் குடும்பம் முதல்ல அழிய ஆரம்பித்தது ஒரு ஸ்டாக் மார்க்கெட், அதில் ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்ணதால் தானே. அதில் உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசி 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 வேணுக்குனே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆசையை காமிச்சு உங்கள் குடும்பத்தை இப்படி சுக்குநூறாக உடைச்சது இவன் தான். அவனோட ஃபோட்டோவும் அவனோட அட்ரஸும் இருக்குது. உன் குடும்பத்துக்கு நியாயம் வாங்கணும்னு நீ நினச்சினா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. இங்கே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். நீ நினச்ச மாதிரி உன் குழந்தைங்கள சாகடிச்சது அன்கான்ஷியஸாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தான் சாகடிச்சானா அதை நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அவனுக்கான தண்டனை அதில் கிடச்சிருச்சுல்ல. ஆனால் இந்த குடும்பத்தையே சுக்குநூறாக்குன ஒருத்தவன் சந்தோஷமாக அவன் குடும்பத்தோடு இருக்கான். அவனையே உனக்கு பழி வாங்கணும்னு தோணவே கிடையாது. ஏன் கண்டுபிடிக்கணும்னு தோணல? இது உனக்காக தான் நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு கான்ஷியஸ்க்கு வர்றதுக்கும் இல்லை இப்படி தான் எங்கள் 3 பேரையும் சித்திரவதை பண்ணி இல்லை வேறு ஏதாவது சாகடிக்க போறியான்னு நினைக்கிறேன்னு எனக்கு அதுவும் தெரியல. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அந்த லெட்டர் அப்படியே பொறுமையாக மூவ் ஆகுது, ஓப்பன் ஆகுது. அம்மா 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 கதவை தராங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ரூம்லேருந்து சத்தம் வருது. இங்கே டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா கட்டிலுக்கு அடியில் பொதுக்குன்னு ஏதோ ஒரு குழந்தை அப்படியே உள்ளே ஓடுற மாதிரி இருக்குது. அவர் ஏதோ ஒன்று தான் கொண்டு வந்திருப்பாரு. அதை பேக்லேருந்து எடுத்து வெளில வச்சுட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலுக்குள்ளே அப்படியே தள்ளுறாரு. அந்த குழந்தை அப்படியே அந்த டாயை பார்க்குது. உனக்காக தான், எப்போ பார்த்தாலும் அதே வச்சு விளாட்ற, இதை வச்சு விளாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அந்த குழந்தை புதுசாக இருக்கிற அந்த டாயை வச்சு விளாடுது. அப்போ குடுகுடுன்னு ஓடி கடைசி ரூமுக்கு போயிட்டு அம்மா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. நல்லா அப்படியே சத்தம்லாம் கேட்குது. அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி வந்துட்டார். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 days லேட்டர் இங்கே ஜங்குக்காக்கு கால் வருது. இங்கே தேவங்க கான்ஷியஸ் வந்துடுச்சு, சீக்கிரமாக வாங்க
அப்படி சொல்லவும் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. குடு குடு குடுன்னு ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு, என்ன டாக்டர் நிஜமா உனக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சா? ஆமாம், போய் பாருங்க. இப்போது அப்படியே தேவங்க பார்க்குறாரு. டேய் மச்சான் அப்படிங்கிறாரு. அப்படியே தேவங்க ஒரு நிமிஷம் ஜங்குகாவே பார்த்துட்ருக்காரு. நினைவு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படிங்கிறாரு. தேவாங் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்கா? இருக்கு அப்படிங்கிறாரு. ஜிமின் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் அவன் ஃபேமிலி விஷயமா வெளியில் போயிருக்கான். வரதுக்கு ஒரு ஒரு 8 மந்த் ஆகும்டா. அவ்வளோ நாள் எங்கே போயிருக்கான்? வா நம்மளும் அங்கே போகலாம். நம்மளாம் போக முடியாது, அவன் போயிட்டு வந்துடுவான், நீ முதல்ல ரெக்கவரி ஆகு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் ஒன் வீக் லேட்டர் இப்போது தேவாவுக்கு தெரியும் ஜிமன் வந்து அங்கே தான் இருக்கார், அதாவது ஜெயிலில் இருக்காருன்னு தெரியும். 2 பேருமே போய் பார்ப்பானுங்க. வீக்லி ட்வைஸ் போய் பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜிம்மனுக்கு. ஸோ ஒரு வழியாக 1 வருஷம் கழித்து ஜிம்மன் வந்து வெளியே வந்துருப்பார். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே அப்படியே 3 பேருமே அந்த யூடியூப் அது எல்லாத்தையுமே அப்படியே இழுத்து மூடிடுவாங்க. இழுத்து மூடிட்டு அப்படியே நார்மலாக இப்போ ஒருத்தவங்க நம்ம 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 என்ன பண்ணுவோம், வேலைக்கு போவோம் அந்த மாதிரி போவோம்ல, அந்த மாதிரி இந்த ஹாண்டிங் ஹவுஸ் அது எல்லாத்தையுமே அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது. ஸோ இப்போது 3 பேருமே வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஜாப் பார்த்துட்ருக்கானுங்க. ஆனால் ஒரே பிளேஸில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்போது இவரை இன்டர்வியூ எடுக்கிற ஒருத்தவர், அதாவது தேவங்க, ஆமாம் நீங்கள் தானே தேவங்க ஃபேமஸான யூடியூபர், ஹாண்டிங் ஹவுஸ்க்கெலாம் போவீங்களே, ஹவ் இஸ் யுவர் கெரியர்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு. ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. அப்படியே இங்கே ஜங்கோக்கு இங்கே ஒரு தடவை இங்கே நியூஸ் பேப்பர் சும்மா படிச்சுட்ருக்கும் போது அதில் வந்த ஒரு நியூஸ், ஏதோ மர்மமாக ஒரு குடும்பமே கொடூரமாக செத்துட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சாவுக்கு காரணம் யாருன்னு தெரியல, விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். ஸோ அதை வந்து அவர் இன்டெப்த்தாக போய் பார்ப்பார். லைக் யார், எந்த ஊர், அந்த மாதிரி இருக்கும்ல, பேர்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவர் கொடுத்த அந்த அட்ரஸ், ஸோ அந்த பேய்கிட்ட போய் கொடுத்தாங்களே, ஸோ அவர் அப்படியே அந்த நியூஸ் பேப்பர் அப்படியே படிச்சுட்டு ஒரு மாதிரி அமைதியாக சிரிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. உங்களுக்கு கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் இதை பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இப்படி பயங்கரமாக இல்லை கொஞ்சமாவது பயமாக இருந்துச்சா, லிட்ரலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்நிய பாய்ஸாங்க மிசோப்பலாக நிக்கோ நிக்கோ நீ